ஹலோ வணக்கங்க. என் பேர் அருண்குமார். என்னோடய டோக்கன் நம்பர் 2719. நான் வெள்ளைக்கல்பட்டியிலேருந்து வரேன். நான் கடைக்கு வேலை சேர்ந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. நான் வேலைக்கு சேரும்போது 20 வயசில் வேலைக்கு சேர்ந்தேன். அதாவது நான் காலேஜ் படித்து முடித்தேன். படித்து முடித்த உடனே எனக்கு உடனே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போதைக்கு நல்ல சாரதாஸ் நல்ல பேர் இதாக இருந்துச்சு. அந்த டைமில் நான் சாரதாஸ் வேலைக்கு சேரணும்னு ஒரு ஆசையும் இருந்துச்சு. அதே இதில் நம்ம வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்தப்போ கூட நம்ம முதலாளி மணவாளன் சார் தான் இருந்தார். அவங்க தான் முதல்ல வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. அப்போயே முதலாளி கேட்டார் என்கிட்ட, ஏன்ப்பா படித்து முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்க வேலைக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைங்கய்யா இப்போ குடும்ப சூழ்நிலை அதனால் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, நல்லா வேலை பாருங்கள், நல்லா வேலை போட்டு கொடுக்குறேன், எதிர்காலம் நல்லாயிருக்கும், நல்லா வேலை பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இந்த ஃபீல்டு நம்ம டெக்ஸ்டைல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தான் மற்ற கடைகளோட நம்ம கடை பெஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. மற்ற கடைகளில் கொடுக்க சேலரியோட நம்ம கடைக்கு சேலரி கரெக்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஃப்ரீடமும் இருக்குது. நம்ம கடையில் நம்ம டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம். நல்லா சம்பளம் கொடுக்குறாங்க. இங்கேயே நம்ம 2 வேளைக்கு சாப்பிட்டுக்கிறோம். பஸ் காசு தனியாக கொடுத்துட்றாங்க. அந்த பஸ் ஃபேரை வச்சு நம்ம டெய்லியும் போக்குவரத்துக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் சம்பளம் கொடுக்குறாங்க. வருஷத்தில் ஒரு தடவை நம்ம முதலாளி நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போனஸ் கொடுக்குறாங்க. இல்லை அந்த கொரோனா டைமில் ஒரு 2-3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தோம். அதுக்கு தனியாக சேலரி கொடுத்தாங்க, முதலாளி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த சேலரி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வேறு எங்கேயுமே வேலைக்கும் போக முடியாது. சின்ன சின்ன வேலையும் பார்க்க முடியாது, ஊர்லேயும் வேலை பார்க்க முடியாது. அந்த டைமில் எங்கள் முதலாளி சம்பளம் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். திருச்சியில் இறங்கினாவே துணின்னு எடுக்கணும்னா நேராக சாரதாஸ் தான் வருவாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது துணியெல்லாம் எடுக்க வந்திருக்கேன்ல, அப்போ பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துருக்கேன். தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் என்ஜாய்மெண்ட் மாதிரி கடைக்கு வருவோம். நாங்கள் பசங்களாம் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் 10 பேர் சேர்ந்து கடைக்கு வருவோம். நாங்கள் தீபாவளி டைமில் வருவோம். நல்லா ரஷ்ஷாக இருக்கும். அப்போ கடையை சின்னதாச்சு, இப்போ கடை பெருசாகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கும்பலும் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கலாம். கஸ்டமர்லாம் டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கலாம் நம்ம. ஏன்னா அப்போ கடை சின்ன கடை. அப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்ஸுக்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும். வர கஸ்டமருக்கு ரஷ்ஷாக இருக்கும். எங்களுக்கு வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ கடை பெருகினதுனால நமக்கு கூட்டம் பெருசாக தெரியல, அவ்வளோதான். ஆனால் அந்த ரெகுலர் கூட்டம் வியாபாரம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் நிறைய கடைகள் திறந்தாலுமே ஆனால் அந்த சாரதாஸும் ஒரு மக்கள் இருக்காங்க. அதை தேடி இங்கே வரவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வேலையை பற்றினா ஒருத்தவங்களும் வேலை இருக்குது. கேட்டகரி தனித்தனியாக இருக்குது. சர்வீஸ் பாயிண்ட் இருக்காங்க, அடுத்து சேல்ஸ்மேன் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க, பில் கிளர்க் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க. ஒருத்தவங்களுமே வேலை இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ எப்படின்னா சர்வீஸ் பாயின்னா அந்த மற்ற டைமில் அந்த டீ குடிச்சும் கலருமே கொஞ்சம் உட்காந்துக்குவாங்க. பில்லு நாங்கள் பில் கிளர்க்காக இருக்கோம். எங்களுக்கு பில்லிங் டைம் இருக்குது தனித்தனியாக. அந்த டைமில் பில் அடிக்கிறவங்களுக்கு ஸ்டூல் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து அடிப்போம். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். நான் எல்லாத்துக்கும் சௌகரியம் செஞ்சு கொடுக்க முடியாது, கஷ்டம் தான். உட்காந்து வேலை பார்க்க முடியாது. நம்ம கடை பெரிய கடை, கூட்டம் நிறையா வரும். இப்போ நகை கடை இந்த மாதிரி கடை தான் உட்காந்து வேலை பார்க்கலாம். நம்ம கடைக்கு உட்காந்து வேலை பார்க்காது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க சௌகரியம் செஞ்சு கொடுத்தாலும் நம்ம உட்கார முடியாது, நமக்கு டைம் இருக்காது. இப்போ இந்த சேர்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் உட்காந்து வேலை பார்க்க முடியாது. கஸ்டமர் வருவாங்க, நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணணும். அந்த டைமில் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ எங்களுக்குன்னா நான் மெயின் கவுண்டரில் வேலை பார்க்குறேன். இப்போ எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருக்கும். ஏன்னா கஸ்டமரோட ஏதாவது அது எந்த சொல்லணும், குறைகள் சொல்லணும்னாலும் இங்கே தான் வருவாங்க. ரெண்டாவது வெரைட்டி இப்போ நிறைய இந்த கல்யாண பர்ச்சேஸ் இந்த மாதிரி பல்காக எடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் மேனேஜர் கவுண்டர் இருக்கிறதுனால கஸ்டமருக்கு எதுவாக இருந்தாலும் கீழே தான் கேட்போம். வாங்குது இப்போ கல்யாண ஜவுளிலாம் எடுப்பாங்க, நிறைய எடுப்பாங்க. நிறைய எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே நாங்கள் டிஸ்கவுண்ட் போக தான் விலை போட்டு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அவங்க மொத்தமாக எடுக்கிறதுனால அவங்க மனசு திருப்திக்காக அந்த காலத்தில் முதலாளி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த டெக்னாலஜிக்கு முன்னாடி முதலாளி செஞ்சாருன்னா மொத்த பில்லை கொடுப்பாங்க. மொத்த பில்லை கொடுக்குறப்ப ஐயா என்ன பண்ணுவார், பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பார். அவர் ஒரு கணக்கு போட்டு ஒரு டிஸ்கவுண்ட் பணமாக கையில் கொடுத்துருவாங்க. அது ஒரு சந்தோஷம். ஆனால் அது இடையில கட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஜென்ரேஷன் நம்ம முதலாளியும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க. பில்லிங் போட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் இருக்குது, ரிபட்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது இந்த கஸ்டமர் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பில் நம்பரெல்லாம் மென்ஷன் பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட்டை போட்டு மினிமம் ஒரு 20,000 மேலே இருந்தோம்னு வச்சுங்க, ஒரு 2%, 3% வெளியூர்லேருந்து ஒரு எந்த ஊர்லாம் கேட்போம். ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம். அவ்வளோ கேஷாக கையில் கொடுப்போம். இந்த மெத்தடை எந்த கடையிலையுமே பண்ண மாட்டாங்க. மற்ற கடையில் கிஃப்ட் கொடுப்பாங்க, பேக் கொடுப்பாங்க, பாத்திரம் கொடுப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க. அதெல்லாம் இதோட நாங்கள் கேஷாக கையில் கொடுப்போம். எந்த கடையிலையுமே கஸ்டமர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி பணம் கையில் கொடுக்க மாட்டாங்க. எந்த கடையிலுமே கூப்பன் கொடுப்பாங்க, இல்லைன்னா கிஃப்ட் வச்சர் கொடுப்பாங்க. ஆனால் பணம் எவ்வளோ பெரிய கடையில் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கஸ்டமருக்கு ஒரு திருப்தி. நாங்கள் ஒரு 50,000 எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2,000 கொடுப்போம். 2,000, 1,000 அந்த மாதிரி கொடுப்போம் ஊருக்கு அந்த மாதிரி. அதை கொடுக்குறப்ப அவங்க என்ன பண்ணுவோம், போகிற வழியில் ஒரு பெட்ரோல் செலவுக்கு வச்சுக்குவாங்க, இல்லை நைட்டு ஒரு டிஃபன் செலவுக்கு வச்சுக்குவாங்க, ஒரு டீ செலவு, ஏதோ ஒரு செலவுக்கு வச்சுக்குவாங்க. அது அவங்களுக்கு ஒரு திருப்தி. அப்போலேருந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. 54 வருஷமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் சாரதாஸில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாவே பொண்ணு கொடுத்துருவாங்க. சாரதாஸில் வேலை பார்க்குறாங்களா வேறு எந்த இதுவுமே கேட்க மாட்டாங்க. பையன் எங்கே வேலை பார்க்குறாருன்னு கேட்பாங்க.
பையன் சாரதாஸில் இருக்காருங்கனாவே அப்போ அவங்களுக்கு தெரியும். அப்படி சாரதாஸ் இருக்குன்னா அந்த பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பான பையனாக இருப்பான்னு சொல்லி வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. இப்பயும் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முதலாளி வந்து போனஸ் வந்து மொத்தமாக கொடுப்பாங்க. சம்பளம் கம்மியாக கொடுத்து போனஸ் வந்து மொத்தமாக வச்சு தீபாவளி முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க, பையில் போட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்லாம் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வீட்லேயே. அந்த பையன் வந்து சாரதாஸுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடை கூட சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க இந்த பையனுக்கு கீழே ஒரு தம்பி இருப்பாங்க, இல்லை அந்த பையனுக்கு முன்னாடி அக்கா இருப்பாங்க. இந்த பையன் வேலைக்கு வந்து தான் அந்த அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு, 2வது ஒரு வீடு கட்டியிருப்பார். இந்த பையனுக்கு கீழே ஒரு தம்பி இருந்தாருன்னா தம்பியை படிக்க வச்சுருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, நிறைய சொல்லலாம். அதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஃபேமிலியில் இருக்க பர்சனை பற்றி நான் சொல்லலாம். காலையில் நாங்கள் வந்து கடைக்கு 9 மணிக்கு வந்து பஞ்சிங் வச்சுருவோம். எல்லாத்துக்கும் பஞ்சிங் முன்னாடி டைமில் இப்போ சிஸ்டம் வந்ததுக்கு பஞ்சிங்னு ஒன்று இருக்குது. அது இருந்தால் தான் அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி வரும். அந்த டைமிங்க்கு நம்ம வரணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சுவாலிட்டி இருக்குல்ல, அந்த டைமிங்னு ஒன்று இல்லைன்னா அவங்க என்ன பண்ண ஒரு வருவாங்க, அந்த பொறுப்பு இருக்காது. அந்த பஞ்சிங்னு வச்சுருக்கோம், அந்த டைமுக்குள்ளே வரணும். அந்த டைமுக்குள்ளே வந்தால் பேட்டா காசு கொடுப்பாங்க. அந்த டைம் மாறினோம்னா பேட்டா காசு தரமாட்டாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து ரெகுலர் டைம் 9 மணிக்கு விட்டுருவாங்க. இந்த மாதிரி சீசன் டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா அவங்க கஸ்டமரையும் பார்க்கணும்ல. சீசன் டைமில் தான் வேலை பார்க்க முடியும். நம்ம சாதாரண நாள் சீக்கிரம் போயிடுவாங்க, சீசன் டைமில் தான் வேலை பார்த்தாகணும்ல. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது நம்ம கரெக்டான டைம் சொல்ல முடியாது. அதே மாதிரி மதியம் இங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க, நைட்டும் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. அதனால் அதை பற்றி பிரச்சனை இருக்காது. ஏன்னா பசியோடு வேறு இருக்க போகிறதில்ல, நைட்டு சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு போனால் பஸ்ஸில் ஏறி போய் வீட்டில் படுத்துக்கிறது தான். இங்கேயே நைட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. இங்கேயே நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி கூட்டு, பொரியல், ரசம், மோர் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் வடை பாயசம் இந்த மாதிரி போடுவாங்க. ஏதாவது விசேஷம் அவங்களுக்கு இந்த சார் ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி ஸ்வீட் இது மாதிரி எதை போடுவாங்க. நான் ஸ்டார்டிங் சேரும்போது பில் கவுண்டரில் தான் வேலைக்கு சேர்ந்தேன். படிச்சிருக்கிறதுனால டிகிரி முடிச்சிருக்கோம். அதனால் வந்து பில் கவுண்டரில் தான் போட்டாங்க முதலாளி. அப்பயே வந்து முதலாளி வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ஒரு +2க்கு மேலே படிச்சிருந்தாங்கன்னா பில் கவுண்டரில் போடுவாங்க. ஏன்னா அந்த நாலேஜ் வேணும்ல. நான் பில் கவுண்டர் கேஷ் விஷயம் கரெக்டாக பணத்தை வாங்கி நான் அப்போ முன்னாடிலாம் கேமரா இல்லை, இப்போ கேமரா இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனைகள் நிறையா வரும். பில் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் பணம் வாங்கினாங்க டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. 500 கொடுத்தோமா, 1000 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம். அதனால் வந்து இந்த பிரச்சனை யாரும் பேச முடியாது. கேமரா இருக்குது, முன்னாடியே அந்த இது இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 500 தான் கொடுத்துருப்பாங்க, மரத்தில் 1000 கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ சமாளிக்கணும். இப்போ அதுக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். இப்போ கரெக்டாக வாங்கி செய்யணும். நம்ம 2வது ஒரு 2 பில்லு வரும், நம்ம டோட்டல் பண்ணி எழுதி வாங்கணும். அப்போ அந்த நாலேஜ் இருக்குங்கிறத அந்த எஜுகேஷன் வேணும். 12th மாதிரி தான் பில் கவுண்டரில் போடுவாங்க. நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம்னா டேரெக்டாக பில் கவுண்டரில் போட்டாங்க. நம்ம அது எல்லாமே என்ன காரணம்னா, 2வது காலையில் வேலைக்கு வராமல் பார்த்தீங்களா, அதாவது நிறைய பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வேலைக்கு போகணுங்கிறதே ஒரு கஷ்டம். சாப்பாடுனா கூட என்ன பண்ணுவோம், டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க, அவ்வளோதான் அவங்க எடுத்துட முடியும். பெரிய கேரியெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது. 2வது இங்கே நம்ம சாப்பாடுனாலும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு 1/2 மணி நேரம் கிளம்பி வந்துடலாம். வீட்டில் என்ன பண்ண நாங்கள் லாங்கிலேருந்து வரோம், கிராமத்துலேருந்து வரோம். இங்கேருந்து 40 கிலோமீட்டர். நாங்கள் பார்த்தீங்கன்னா காலைல 7:20 7:25க்கே பஸ் ஏறிடுவோம். அந்த மாதிரி டைமில் ஒரு நாள் வீட்டில் சாப்பாடு செஞ்சுருப்பாங்க, சாப்பாடு செய்ய முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம 12 மணிலேருந்து மதியம் சாப்பாடு போட்டுருவாங்க. யார் அதை நம்ம மனசாட்சிக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு வந்துடணும். அதான் இந்த சாப்பிட்றப்ப இந்த டைமுக்குள்ளே வந்துடணும். அந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா ஃப்ரீடம் இருக்குது. இந்த மென்டல் டார்ச்சர்லாம் கிடையாது அவங்களுக்கு. அதாவது நம்ம யாரும் நம்ம ஆளுங்களை கூட்ட டைமில் யாரும் ஏமாற்றவும் முடியாது. சேல்ஸ்மேன் இருக்காங்கன்னா கூட்ட டைமில் கஸ்டமர் நிறையா வருவாங்க. கஷ்டம் வரவங்களும் எடுத்து காமிச்சு தான் ஆகணும். அவங்களாம் ஏமாற்றவும் முடியாது. அந்த டார்ச்சர், சூப்பர்வைசர் டார்ச்சர் பண்ணுறதோ, மேனேஜர் டார்ச்சர் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம கடை வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரீடம் இருக்கணும் எல்லாத்துக்கும். அந்த ஃப்ரீடம் இருக்காது, அந்த ப்ரெஷர்லாம் மைண்டாக வேலை பார்ப்பாங்க. அவங்க சாரதாஸ் ஒரு குடும்பம்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சாரதாஸ் ஒரு குடும்பம்னு நினைக்கிறேன்னா அதுவும் யாரும் பிரித்து பார்க்கலாம். சாரதாஸுங்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 குடும்பம் இருக்காங்க. சாரதாஸ் வேலை பார்க்குறது ஒரு ஆள் கிடையாது. ஒரு ஆள் வேலை பார்க்குறான்னா அது ஒரு குடும்பம். இப்போ 2000 பேர் வேலை பார்க்குறா, 2000 குடும்பம். சாரதாஸில் நாங்கள் ஸ்டாஃப் மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளே நினைக்கிறோம், சாதாரண ஒரு ஆள் சம்பாரித்து ஒரு குடும்பம்னா 4-5 பேர் இருப்பாங்க. அதுவே நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனால் ஒரு முதலாளி இருந்துட்டு கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களை வாழ வைக்கிறாங்க. அது பெரிய விஷயம் தானே. அது அந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். இப்போ முன்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கடை ஆரம்பிக்க ரெடிமேட்லாம் கிடையாது. சேலை, வேஷ்டி, சட்டிங் ஷூட்டிங் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ரெடிமேட் வந்துருச்சு. அந்த ட்ரெடிஷ்னலுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். அந்த ஜெனரேஷன் தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே இருக்குது, இல்லைங்கிறதுக்கு எது இல்லை. இப்போ அதாவது முன்னே இருந்தது இப்போ இருக்குதுன்னு தான் சொல்ல ஒழிஞ்சு, இப்போ இருக்கிறது முன்னே இருந்தது இப்போ இல்லைன்னு நம்ம சொல்கிறது எதுவுமே இல்லை. அடுத்தது க்ரோத்து தான், வளர்ச்சி தான். அப்போ இருந்தது எல்லாமே வளர்ச்சி தான். இல்லைன்னு சொல்கிறதுக்கு எது இல்லை. அதில் வந்து எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு எது இல்லை. அதாவது இப்போ நம்ம ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னா மெயின் நம்ம ஆளுங்களுக்கு என்ன இதுன்னா அவங்களுக்கு சாப்பாடு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு ஒரு டீ வேணும், அது இருக்குது. 2வது அவங்களுக்கு தங்குற வசதி இருக்குது, வெளியில் போயிட்டு வரவங்க இருக்காங்க, அந்த வசதி இருக்குது.
அதனால் தங்குற இடமும் வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நம்ம வீடோட சௌகரியமாக எல்லா வசதியும் இருக்குது. தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி, எல்லா வசதியும் இருக்குது. இந்த மாதிரி எது இல்லைன்னா நம்ம இல்லைன்னு சொல்லலாம். அது தங்குறது வந்து அவங்க விருப்பம், யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. தங்க விருப்பம், வெளியூர்லேருந்து வருவாங்க, போயிட்டு வரவங்க போயிட்டு வந்துடுவாங்க. போயிட்டு வர முடியாதவங்க இங்கேயே ஹாஸ்டல் வசதி இருக்குது. இங்கேயே ஒரு 400 பேர் தங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி நிறைய பேர் தங்கினாங்க. இப்போ வந்து நம்ம போக்குவரத்து நிறையா, முன்னாடி போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் கம்மி. இப்போ போக்குவரத்து நிறையா வந்ததுனால அவங்கவுங்க போய்க்கிறாங்க. முன்னாடி போக்குவரத்து கம்மி, அதனால் போயிட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு வரும்போது கஷ்டம். இப்போ போக்குவரத்து வந்ததுனால இப்போ தங்குறாங்க ஆளுங்க கம்மி. முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற ஆளுங்க தான் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இப்போ தங்குறவங்க இப்போயும் ஒரு 400 பேர் தங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான வசதி செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இல்லாமல் இருந்தால் தான் இதை சொல்லலாம். மக்களுக்கு உண்டான வசதி எல்லாமே இருக்குது. அதுவும் நம்ம இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. மக்கள் ஒரு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. மற்ற டைமில் கூட்ட டைமில் நம்ம எல்லாமே செய்ய முடியாது. இப்போ அதே மாதிரி அனைத்து மதத்தவர்களும் வருவாங்க நம்ம கடைக்கு. அவங்கவுங்களுக்கு உண்டான சௌகரியம் நம்ம எல்லாமே செஞ்சு கொடுப்போம். சாரதாசங்கிறது ஒரு பெரிய கோவில் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா நிகழ்ச்சிக்கும் ஃபங்க்ஷன் எடுப்பாங்க. கிறிஸ்துமஸ்க்கு ரம்ஜான் டைம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் டைமில் ரம்ஜான் வந்து முஸ்லீம்ஸ்லாம் நோன்பு திறப்பாங்க. அதுக்குண்டான வசதி நம்ம கடையிலே செஞ்சு கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு 500 பேர் 600 பேர் உட்காந்து நம்ம நோன்பு திறக்கலாம். அவங்களுக்கு முடிஞ்சதை நம்ம கொடுப்போம். ஒரு சில இந்த ஒவ்வொரு கடையில் ஒரு மாதிரி கொடுப்போம். நம்ம கடையில் கொடுக்குறோம். அவங்களுக்கு பிஸ்கட், இந்த கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டிலு, ப்ளஸ் பேரிச்சம்பழம், இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். நல்லா வசதி இருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரம்ஜான் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் நோன்பு தொகை பெரிய விஷயம் அந்த இடம். ரெண்டாவது இப்போ கார் பார்க்கிங் வசதியும் கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் 2 இடம் கொடுத்துருக்கோம் நாங்கள். அதாவது முடிஞ்சவங்க மார்னிங் டைம் இந்த ஏரியா வந்து என்எஸ்பி ரோடில் வந்து ஒரு சதுரடியே பெரிய விஷயம். ஆனால் நம்ம கடையில் வந்து ஒரு பெரிய கிரவுண்டே கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல இது மாதிரி இன்னொரு கடையை, அதாவது பிஸ்னஸ் நோக்கமாக பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டி அதையும் நம்ம பிஸ்னஸ் ஆக்கிக்கலாம். மக்களுக்காக செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த பார்க்கிங்கே வச்சுருக்காங்க. என்எஸ் பீரியடில் ஒரு சதுரடி எவ்வளோ வேலை உங்களுக்கே தெரியும். என்எஸ் பீரியடில் ஒரு சின்ன கடை, இந்த ஒரு இவ்வளோ இந்த இடம் இருந்தால் போதும், சம்பாரிச்சிடலாம். ஆனால் அவங்க பிஸ்னஸாக பார்க்காம மக்களுக்கு சேவையாக பார்த்து அந்த இடத்துல பார்க்கிங் வசதி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பெரிய கிரவுண்ட் இருக்குது. 2 வீலர் ஒரு 300-400 2 வீலர் நிப்பாட்டலாம். கார் ஒரு 200 கார் நிப்பாட்டலாம். அது பெரிய இடம் தானே. என்எஸ்பி ரோடு மெயினாக திருச்சியில் என்எஸ்பி ரோடு ஃபேமஸான ஏரியா. அதாவது முன்னே இருந்த மக்கள் வேறு, இப்போ இருக்க மக்கள் வேறு. எல்லாத்துக்குமே வந்து டைமிங் ரொம்ப ஷார்ட்டு. அதுதான் பெரிய விஷயமே. இப்போ என்ன பண்ணுவாங்க, வேலை முடிச்சுட்டு வருவாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் பார்க்க ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேறு காமிப்பாங்க. அந்த டைமில் வந்து ஒரு சில பேர் டென்ஷன் ஆவாங்க. டைமுக்குள்ளே போகணுன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் 9 o'clock வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. காலையிலே வருவாங்க. நம்ம காலையில் அப்போ தான் கடத்தணும். ஒரு சில பேர் நேற்று எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதாவது நைட் டைமில் வந்து அர்ஜென்ட் எடுப்பாங்க. சரியாக பார்க்காம எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு மறுநாள் காலையிலேயே 9 மணிக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்துரும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பிரச்சனை வரும். பார்க்கிங் ஒரு சில பேர் எடுப்பாங்க. துணி எடுத்துக்கிட்டு இந்த பார்க்கிங் கஸ்டமருக்கு பார்க்கிங் கொடுக்குறதே பெரிய விஷயம். பெரிய விஷயம்னா நம்ம வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம். அந்த டைமில் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், 2 வீலர் வந்து துணி எடுக்கிறவங்க போடுவாங்க. ஒரு சில பேர் பக்கத்தில் வண்டியை போட்டு சுற்றி பார்க்குறவங்க இருப்பாங்க. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்லை ஒருவேளை கடைக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். அது நம்ம எந்த காரணத்தினால அவங்க எடுக்காமல் இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சில கஸ்டமர் சண்டை அடிப்பாங்க. அதையும் நம்ம பேஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது வரவங்க எவ்வளோ டென்ஷனாக கோவம் இருந்தாலும் நம்ம ஸ்மெயிலாக இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் இதாக முடியும். இல்லைன்னா நம்மளும் கோவமாக இருந்தோம்னா கஷ்டம் தான். 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் நல்லது. அப்புறம் அதுலேயும் ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிற கஸ்டமர் இருக்காங்க. ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. 10 பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த கஸ்டமரை டீல் பண்ணலாம். 10 பேர் 10 விதமாக வருவாங்க. நம்ம எப்பயும் ஒரே மனநிலையில் இருந்தால் தான் கஸ்டமர் டீல் பண்ண முடியும். அப்போ தான் அவங்கள சார்ந்த, இல்லைன்னா நம்ம அவங்கள மாதிரி நம்ம இருந்தாமல் நம்ம டென்ஷன் தான், அப்புறம் வாக்குவாதம் தான் நடக்கும். நம்ம ஒரே மனநிலையில் இருந்து அவங்களோட எதிர்பார்ப்பை நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்துடணும். இல்லைனா நமக்கு மேலே அது ஹையர் ஆஃபீஸர் இருக்குன்னா அவங்கள்ட்ட கேட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கணும் எல்லா வசதியுமே. சாரதாசோட பலம்னா மக்கள் தான். மக்களும் அவங்களோட நம்பிக்கையும், அதுதான் நம்ம சொல்லலாம்.